வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகம் வேகம் எடுத்துள்ளது. இது தொடர்பாக சில பிரத்யேகமான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நிலையில் தற்போது திமுக மட்டுமே பலமான கூட்டணியை வைத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்னும் 2 கட்சிகள் திமுக கூட்டணியில் புதிதாக சேர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணிக்கு எதிராக மாற்று கூட்டணி இன்னும் தமிழகத்தில் உருவாகவில்லை. மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து 2 வருடமாக போகிறது. ஆனால் இன்னும் எந்த ஒரு கட்சியுமே உறுதியாக கூட்டணிக்கான ஆதரவை அறிவிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தான் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் நீண்ட ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் நடத்தியுள்ளார். அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைப்பதற்கான அறிகுறியே தென்படவில்லையே என்று முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடியிடம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்டு எடப்பாடி அதிர்ச்சி அடையவில்லையா? பொறுத்திருங்கள், நிச்சயம் கூட்டணி அமையும். இப்போதே சில ரகசியங்களை அம்பலப்படுத்திவிட்டால் கூட்டணியை சீர்குலைக்க திமுக திட்டமிடும். அதனால் பொறுமையாக இருங்கள் என்று தெளிவுபடுத்தினாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தகுதியான வேட்பாளர்கள் என்று நான் ஒரு லிஸ்ட் தயாரித்திருக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். நீங்கள் பரிந்துரை செய்யும் வேட்பாளர்கள் தகுதியானவர்களா என ஆலோசிப்போம் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாராம். அது மட்டுமில்லாமல் இந்த முறை யாருக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டாலும் முன்கூட்டியே அவர்கள் கட்சியில் 20 கோடி ரூபாய் கட்ட வேண்டும். தேர்தல் செலவுகளை கட்சி பார்த்துக் கொள்ளும். சீட்டு வாங்குவதற்காக கோடி கணக்கில் செலவு செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சீட்டு கிடைத்ததும் அவர்கள் செலவு செய்வதில்லை. மாறாக கட்சியிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேர்தலில் நடக்கக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்கு முன்னாள் அமைச்சர்கள் தகுதியான செல்வாக்கு வாய்ந்த வேட்பாளர்கள் நமக்கு கிடைப்பார்கள். ஆனால் அவர்களால் இந்த அளவுக்கு செலவு செய்ய முடியாது. பொருளாதார நெருக்கடி இருக்கும். அவர்களால் எப்படி நீங்கள் கேட்கும் தொகையை கட்ட முடியும்? இது திமுக பாணி அரசியலாக இருக்கிறது. திமுகவில் தான் தேர்தலுக்காக செலவு செய்ய முடியும் என்று சீட்டு கேட்டு விண்ணப்பித்தவர்கள் சொல்லும் தொகையை முன்கூட்டியே கட்சி தலைமையிடம் கட்ட சொல்வார்கள். இந்த திட்டம் அதே மாதிரி தான் இருக்கு என்று முன்னாள் அமைச்சர்கள் மறுத்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கும் சில விளக்கங்களை எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாராம். இதனிடையே கூட்டணியில் இருந்து பாஜகவை கலட்டி விட்டு இருக்க கூடாது என்று அதிமுகவில் உள்ள பாஜக ஆதரவு சீனியர்கள் சிலர் புலம்ப துவங்கி இருக்கிறார்களாம். சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெற வேண்டுமானால் பாஜக கூட்டணியில் இருக்கும் வரை அது நடக்காது என்று இதே அதிமுக சீனியர்களில் மற்றொரு தரப்பினர் கூறி வருகிறார்கள். எனினும் அதிமுகவில் இருக்கும் பாஜக ஆதரவு தலைகள் என்ன முடிவெடுக்க போகிறார்களோ என்பதும் சஸ்பென்ஸாகவே உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.